Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு டைலாக் வரும், அதோட லிரிக்ஸ்மே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் ஒரு 3 டைலாக் வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3.27 செகண்ட் வரைக்கும் டைலாக் வருது. ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக 3.27 அந்த பீட் மார்க்கில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி தான் நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே வந்துட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வந்துட்டு ஈஸியாக போயிடும். ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிக்கலாம். மீடியாவில் போயிட்டு அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அலைன்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ இந்த பீட் மார்க் வரைக்கும் தான் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்காண்டி தான் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. மேலே 3 டாட் இருக்கும், ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். ஸோ அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். இந்த இமேஜஸோட லிங்க் வந்து ஜிப் ஃபைலாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க எஃபோர்ட்டை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரீசெட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைலாக்கோட எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைலாக் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டாலே அந்த எஃபோர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ டைலாக் கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு டைலாக்கோட எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இமேஜஸோட எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்மே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 3.27 செகண்ட்லேருந்து இமேஜஸ் வரும். ஸோ அந்த இமேஜ்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைனாக வந்துட்டு எல்லா எஃபர்ட்டுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு அந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எஃபோர்ட்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு சிசியும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சிசியை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் 2 ஷேப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ 2 ஷேப்புமே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ க்ரீன் கலர் டிக் மார்க் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு குட்டியாக வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர் அப்படின்ட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க இந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் டைலாக் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல இருந்து கரெக்டாக இமேஜஸ் வந்துட்டு வருதோ
அதிலிருந்து வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜஸ் வந்துட்டு 3.27 செகண்ட்லேருந்து வருது இல்லையா, எப்படி நம்ம காப்பி பண்ணமோ அதே மாதிரி அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிடும். இந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பும் வந்துட்டு நம்ம எண்ட் வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் வரைக்கும் வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ட்ராக் ஆகிடும். இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய் லைட்டன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வீடியோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.